ஒரு கிராமத்தில் ஒரு உழைப்பாளி விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் தன் தோட்டத்தில் விளைந்த மாம்பழங்களை கவனமாக பறித்து சந்தைக்கு எடுத்துச் செல்வார். ஒரு நாள், என் மரத்தில் பழங்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றதே என்று விவசாயிக்கு சந்தேகம் வந்தது. அன்று இரவு அவர் மாம்பழ மரத்தின் அருகே ஒளிந்து கொண்டு அமைதியாக கவனித்தார். அப்போது ஒரு கருப்பு காகம் மெதுவாக வந்து ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு பறந்து சென்றது. விவசாயி கோபமாக காகத்தை துரத்தினார். காகம் நேராக ஒரு பழைய வீட்டின் கூரையில் போய் அமர்ந்தது. மாம்பழத்தை அங்கே வைத்தது. அப்போதுதான் விவசாயி உண்மையை கவனித்தார். அந்த கூரையின் கீழ் ஒரு காகத்தின் கூடு. அதில் சின்ன சின்ன முட்டைகள். ஓ, இந்த காகம் திருடனில்லை, ஒரு தாய்தான் என்று விவசாயியின் மனம் உருகியது. சில நாட்களுக்கு பிறகு பலத்த மழை பெய்தது. காற்றில் கூரை உடைந்து காகத்தின் கூடு கீழே விழப்போகும் நிலை. அதை பார்த்த விவசாயி உடனே ஓடி வந்து கூட்டையும் காகத்தையும் பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்துச் சென்றார். சில நாட்களில் முட்டைகள் வெடித்து சின்ன சின்ன காக குட்டிகள் வெளியே வந்தன. அதை பார்த்த விவசாயியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. உயிர்களுக்கு உதவி செய்தால் அது நமக்கே ஆசீர்வாதமாக திரும்பும் என்று அவர் உணர்ந்தார். இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சிகு டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சப்ஸ்கிரைப், பெரிய சந்தோஷம். அடுத்த கதையில் சந்திப்போம்.